தடைக்காலம் முடிந்து ஜூன் மாதம் 1 தேதி மீன்பிடிக்கச் செல்வதற்காக கன்னியாகுமரியில் உள்ள மீனவர்கள் தங்களுடைய படகுகளை சரி செய்து தயாராகியுள்ளனர். மீன் இனப்பெருக்கத்தை முன்னிட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே இறுதி வரை ராமநாதபுரம், கன்னியாகுமரி உட்பட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடிக்க அரசு தடை செய்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இருப்பதால் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி சாதனங்களை சரி செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்தில் கட்டப்பட்டுள்ள 400க்கும் மேற்பட்ட படகுகளில் என்ஜின் பராமரிப்பு, சேதமடைந்த பகுதிகளை புதுப்பித்தல், வண்ணம் பூசுதல் போன்ற பணிகளில் மீனவர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் ஜூன் 1க்கு தொழிலுக்காக வேண்டி 45 நாள் முடக்கம். அதுக்காண்டி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கோம். போட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, இன்ஜின் வேலை, மடி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரசாங்க தடைக்காக மீன் குஞ்சு பொறிக்கிறனால எங்களுக்கு கட்டில் போட்டிருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டும் இருக்கோம். நிறைய போட்டுகள்லாம் பார்த்தாச்சு. ஒரு 300-400 போட்டுகள் இருக்கு. அவ்வளவும் கட்டில் கிடக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி தொழிலுக்காக வேண்டி காத்து. இந்த மாத இறுதிக்குள் மீன்பிடி சாதனங்கள் சரி செய்யும் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விடும் என்றும் இந்த ஆண்டு மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.